அதிமுகவில கொடியில வந்து எப்பவுமே அண்ணா அவர்களுடைய உருவப்படம் இருக்கும், அதுக்கு பதிலாக அமித்ஷா அவர்களுடைய உருவப்படம் வந்து இப்ப மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற இதெல்லாம் வைக்கிறாங்க. அண்ணா வந்து ஒரு செக்குலர் பாலிட்டிஷியன், மதச்சார்பற்றவர். இவங்க முதல்ல அதுக்கு போயே இருக்கக்கூடாது. உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க ஒண்ணு இவங்களுக்கு ஒரு பங்கேற்பாளர் ஒன்றும் கிடையாது. இவங்களோட பேச போறது இல்லை. மேடையில கீழே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, மேடையிலே உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க தைரியமா வந்துட்டு பெரியார் அண்ணா இவங்களை வந்துட்டு விமர்சனம் பண்ண முடியும். விமர்சிக்கிறது அப்படின்றத விட கீழ்த்தரமா சித்தரிக்கக்கூடிய இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ திமுகவும் அதான் பண்றாங்கன்னு சொல்றாங்களே சார். இப்போ இவங்க என்ன எடுத்துக்கிட்டா திமுக வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு RSS, பிஜேபி, இந்து முன்னணி மாநாட்டுல கலந்துட்டு இருக்காங்களா? இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்களா? கோயில்கள் தான் விடுவிக்கப்படணும்னு சொல்றீங்களா? செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை அஇஅதிமுக ஏற்றுக்குதா? அப்புறம் இந்த இதெல்லாம் எல்லாரும் ஒரு இந்துக்கள் ஒரு ஓட்டு பேங்க திரளணும், ஒரு வாக்கு வங்கியை திரளணும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொல்ல முடியுமா அஇஅதிமுகவால? முடியாது. அப்போ பேசாம சகிச்சுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதனுடைய காரணம் என்ன அப்படின்றது ஆர்வம் பரவாயில்ல. அஇஅதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கும் கொள்கை முரணே கிடையாது. இதை விட என்ன சார்ஜ் வேணும்? கொள்கை முரணே கிடையாது. அவங்க உள்ளபடியே அப்படி வந்து பற்று இருந்துருந்துச்சு அப்படின்னா அண்ணாவையும் பெரியாரையும் பற்றி பேசும்போது நேரம் இறங்கி வந்துட்டு இருக்கோம் நடை விட்டு. இப்போ விசிக கட்சியை வந்து தொடர்ந்து இப்ப சமீபத்துல விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, விசிக மேல என்ன பிரச்சனையா இருக்கும்? தமிழ்நாட்டிலேயே வந்து பாஜகவினுடைய அந்த பாசிச கொள்கை இருக்கக்கூடிய முதன்மையான கட்சி, அப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். மதுரையில முருகர் மாநாடானது நடந்து முடிந்ததுல இருந்தே வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஆனது எழுந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து பெரியார் அவர்களை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் ஒரு காணொலி போடப்பட்டது. அது அவதூறா சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து எதுவுமே வந்து அதிமுக கொஸ்டின் எழுப்பவே இல்லை. அதிமுக வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விதமான விமர்சனங்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில அந்த நிகழ்வு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பு, அதிமுக அந்த காணொலி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி சொல்லுங்க. அதான் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா பாஜகவோட எங்களுக்கு வந்து கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா பாஜகவுடைய அனைத்து கொள்கைகளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மாநாடு இந்து முன்னணி கூட்டது. இவங்க அண்ணா திமுக, அண்ணா அப்படின்றவரு ஒரு ஜனநாயகவாதி, பெரிய தலைவர், திமுகவுடைய நிறுவனர். அந்த கட்சியில இருந்தா இவங்க வந்தாங்க. சோ அண்ணா திமுக எம்ஜிஆர் பேர் வச்சாரு. எல்லாத்துக்கும் மேல அண்ணா வந்து ஒரு செக்குலர் பாலிட்டிஷியன், மதச்சார்பற்றவர். இவங்க முதல்ல அதுக்கு போயே இருக்கக்கூடாது. இவங்க போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க ஒண்ணு இவங்களுக்கு ஒரு பங்கேற்பாளர் ஒன்றும் கிடையாது. இவங்களோட பேச போறது இல்லை. மேடையில கீழே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, மேடையிலே உட்காடுறாங்க. ஆனா இவங்களை வச்சுக்கிட்டு அவங்க தைரியமா வந்துட்டு பெரியார் அண்ணா இவங்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணக்கூடிய, விமர்சிக்கிறது அப்படின்றத விட கீழ்த்தரமா சித்தரிக்கக்கூடிய இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னோம்னா, காரண காரியங்கள் எல்லாம் சரியா சொல்லாம போடுறாங்கன்னா அதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பாஜக வந்துட்டு ஒரு திராவிட அரசியல் கட்சியை வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. ஏத்துக்கிறாங்க, அதுவும் அவங்களுடைய மாநாட்டிலே போயிட்டு கலந்துக்கிறாங்க அப்படின்னா அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த கட்சி முழுமையாக பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாகவும் தான் ஆயிப்போச்சுன்னு அர்த்தம். சரி, இப்ப RS பாரதி அவர்கள் வந்து பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறாரு. அதாவது அதிமுகவில கொடியில வந்து எப்பவுமே அண்ணா அவர்களுடைய உருவப்படம் இருக்கும், அதுக்கு பதிலாக அமித்ஷா அவர்களுடைய உருவப்படம் வந்து இப்ப மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற இதெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட மெய்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் தான் அதோட ரொம்ப அழகா விளக்கம் சொல்லிட்டேன். கொள்கை எதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு பாஜக வந்துட்டு கொள்கை நண்பன் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா அதான் நான் சொல்ல வரேன். அண்ணாவினுடைய கொள்கை தான் அடிப்படை. அண்ணாவினுடைய பேச்சு, எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மதச்சார்பற்ற தன்மையுடையதாகவும் ஜனநாயக பூர்வமானதாகவும் இருக்கும், சமத்துவத்துக்கானதாக இருக்கும், சமூக நீதிக்காக இருக்கும், மாநில உரிமைக்கானதாக இருக்கும், மாநில சுயாட்சிக்கானதாக இருக்கும். ஆனா இவங்க அதெல்லாம் எதுவுமே பேசுறதுல சொல்றது இல்லையே. அவங்களுக்கு தேவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி. அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு இடம் கூட தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாத பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அஇஅதிமுக ஏன் தரணும்? அப்ப இவங்க கொள்கை ரீதியா ஒத்து போறாங்கன்னு தானே அர்த்தம். இதை மட்டும் வச்சு சொல்லல. இன்னொரு நிகழ்ச்சி வந்துட்டு அங்க கும்பமண்டலத்தில் நடக்குது. அங்க பாத்தீங்க அப்படின்னா வேலுமணி, சின்னமணி எல்லா மணியும் போயிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது RSS அமைப்பே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
அதுல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது ஏதாவது கண்டிச்சாங்களா? வேல் பரிசு கொடுத்திருக்கிறாரு. ஆமா. இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட இங்க சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள எந்த சங்கடமும் கிடையாது. சோ கொள்கை அப்படின்றது என்னைக்கும் அஇஅதிமுக விட்டு விட்டது. செல்வி ஜெயலலிதாவோட அந்த கொள்கையை மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நீங்க கொள்கையை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு விட்டுட்டாங்க அப்படின்றது அதிமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. ஆனா திமுகவும் விமர்சனம் சொல்லல, ஓகே, யதார்த்தத்தையும் சொல்றேன். ஓகே, இதுல விமர்சனம் அப்ப திமுகவும் அதான் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. சரி, இப்போ இவங்க என்ன எடுத்துக்கிட்டா திமுக வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு RSS, பிஜேபி, இந்து முன்னணி மாநாட்டுல கலந்துட்டு இருக்காங்களா? கலந்துக்கல. ஆனா இப்போ திராவிடமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுநருடைய மாளிகைக்கு போய் டீ விருந்து வந்து குடிக்கிறாரு. ஆளுநர் ஒரு RSS காரரு, அவர் அப்படிதான் பேசுவாரு. அவரு வேற. அவரது வந்துட்டு நீங்க தனியா கேளுங்க, அவரை பத்தி நான் நிறைய விஷயத்த சொல்றேன். அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவருக்கு வந்துட்டு காவி உடை போட்ட படத்தை வெளியிட்டவர் அவரு. அவர் எப்படி சொல்றது இந்த மாதிரி? வந்துட்டு திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை, அந்த வாழ்வியலை உணராமல் அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதனால அவரை நம்ம வந்துட்டு ஒதுக்கிடலாம். ஏன்னா அது அவங்களோட சேர்த்துக்கை அவரு. அதனால அதுக்கு நான் சொல்லக்கூடியது அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி. இந்த கட்சி பாஜகவோட ஒரு கொள்கை பூர்வமா இணைஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். முரண்பாடே அவங்களுக்குள்ள கிடையாது. அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசாத இருக்காங்க. அவர் மட்டும் ஒரு ராஜேந்திர பாலாஜி மட்டும் லைட்டா கொதிச்சாரு, அவ்வளவுதான். மற்றபடி வேற யாரும் அதை பத்தி கண்டுக்கல. உதயகுமார் சொல்றாரு, அவங்க வந்துட்டு RB உதயகுமார் சொல்றாரு, அவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு தெரியாது. இந்து முன்னணி மாநாட்டுல என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிறீங்க? நீங்க ஒரு அரசியல்வாதி, இந்து முன்னணி மாநாடு போடுது, அவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? பற்றி மட்டும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் அவரை கேட்கிறேன், என்ன எதிர்பார்த்தாங்க? அது ரொம்ப முக்கியம். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய அரசியல் என்ன ஏத்துக்கிறீங்களா? நீங்க இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்களா? கோயில்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும்னு சொல்றீங்களா? செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயத்தை அஇஅதிமுக ஏத்துக்குதா? கிடையாது. அப்புறம் இதெல்லாம் எல்லாரும் ஒரு இந்துக்கள் ஒரு ஓட்டு பேங்கா திரளணும், ஒரு வாக்கு வங்கியை திரளணும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொல்ல முடியுமா அஇஅதிமுகவால? முடியாது. அப்போ பேசாம சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதனுடைய காரணம் என்ன அப்படின்றது RB உதயகுமார் விளக்கணும். சரி, இப்போ கலைஞரினுடைய நாணயமானது வெளியிடப்பட்டது. அதுக்கு வந்து பாஜகவினுடைய தலைவரை கூப்பிட்டு தான் வந்து வெளியிட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்தது? திமுக எதுக்கு அதை செய்யணும்? அப்ப திமுகவும் அவங்க கூட வந்து இணக்கமா தானே இருக்காங்க. அதிமுக எப்படியோ அதே மாதிரிதான் திமுகவும் இதை தவிர்த்திருக்கலாமே. அதே மாதிரி இப்ப பிரதமர் வரும் பொழுதே வந்து முதல்வர் வந்து போகல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் விடுச்சு. ஏன்னா அவருக்கு அது புரோட்டோகால்ஸ்ல இருக்கு, அது அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆளுநருடைய இதையுமே நிராகரிச்சிருக்கலாமே. இப்படி பல விஷயங்கள் திமுக மேலேயுமே வந்து கேள்வி எழுப்பப்படுது. தெளிவில்லாத பேசுறத நீங்களும் ஒரு கேள்வி எடுப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்ல வரேன், ஒரு அரசு விழான்றது வேறு. முதல்வராக இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முதல்வர் ஆனவங்க நேரா போய் டெல்லியில யார் சந்திச்சாரு? மோடியை சந்திச்சாரு. ஏன் பிரதமர் மோடியை சந்திச்சாரு? RSS ஹெட் குவார்டர்ஸ் போல, பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல போயிட்டு நட்டாவை சந்திக்கல. முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க நடந்தது என்னன்னா, இந்திய அரசு தான் அந்த நாணயத்தை வெளியிடுது. அதுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு, நட்டா வந்துட்டு வெளியிடல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால திமுக வந்துட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்குது அப்படின்றதுலாம் வந்துட்டு அவதூறு, அடிப்படையற்றது. இப்போ அதிமுகவுல இருந்து இதை டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல முன்னாள் அமைச்சர்கள் போகும்போது அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தோட தான் வந்து அவங்க சட்டப்பையில அந்த புகைப்படத்தோட தான் போறாங்க. அப்போ எந்த இடத்துல மறுக்கப்படுறோமோ அந்த இடத்துல அவர்களுடைய புகைப்படத்தோட போறதே வந்து ஒரு புரட்சி தானே அப்படின்னு தான் சொல்றாங்க. இது அப்படி அந்த அதிமுகவினருடைய கருத்தாக தான் இது இருக்கு. அவங்களுடைய யாரும் அண்ணா படத்துல வச்சு அங்க வச்சுட்டு இருக்கிறது, முன்னாடி ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப எடப்பாடி படத்தை வச்சுட்டு இருக்காங்க. அந்த எடப்பாடி படத்தை வச்சுட்டு எங்க வேணாலும் போலாம். சோ அப்போ அந்த இதுவுமே வந்து சமாளிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரி சார், அஇஅதிமுக அண்ணாவோட கொள்கைக்கும் என்ன பற்று அல்லது என்ன ஏற்பு சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை இன்றைக்கும் அண்ணாவினுடைய வழிவந்த எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட ஜெயலலிதாவால் நடத்தப்பட்டு வந்த தமிழர்களுக்கான ஒரு கட்சின்னு இன்னைக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு தமிழர்கள் வந்துட்டு விவரம் தெரியாதவங்க. அதனால நீங்களும் அது மாதிரி கேட்டு கேட்காதீங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு சமூக நீதியை பத்தவன ஒரு கேள்வி இல்லை, நீட்டை பத்திய ஒரு எதிர்ப்பு இல்லை, மாநில அதிகாரங்களை பற்றி பறிக்கப்படும் பொழுது பேச்சு மூச்சு இல்லை, பதவி வேணும், அவ்வளவுதான். அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க.
அதனால அவங்க வந்துட்டு அவங்களோட ஒத்து போறாங்க, அவ்வளவுதான். சார், புரட்சி தலைவர் அப்படின்றது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் மனதுல போய் பதிந்த ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அந்த தலைப்பை. அதை வந்து இப்ப முருகருக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு பவன் கல்யாண் அவர்கள். அந்த ஒரு விஷயமே வந்து ஏதாவது உள்நோக்கத்தோட பண்ணியிருப்பாங்களா, இல்ல பவன் கல்யாண் அவர்கள் தமிழக அரசியல் பத்தி தெரியாது அதனால அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் கடத்துல வந்துட்டு ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ளவரும் அரசியல் அறிவாளியும் பவன் கல்யாண் கிடையாது. அதுக்கு மேல பதில் சொல்ல தயாரா இல்லை. ஓகே சார். திமுக வந்து திட்டமிட்டு அதிமுக மேல இந்த ஒரு கட்டமைப்பை வந்து பில்ட் பண்றாங்க, திராவிடத்தையே வந்து மறந்துட்டாங்க அதிமுக அப்படின்ற மாதிரி வேணும்னே திமுக வந்து கல்லெறிறாங்க அப்படின்றதான் அதிமுக சொல்லுங்க. கேள்வி கேட்கிறேன். நீங்க ஐயனாதன் ஒரு அரசியல் விமர்சனம் கிட்ட கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை எதிரிகள் கிடையாது. அஇஅதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கும் கொள்கை முரணே கிடையாது. இதை விட என்ன சார்ஜ் வேணும் உங்களுக்கு? கொள்கை முரணே கிடையாது. அவங்க உள்ளபடியே அப்படி வந்து பற்று இருந்துருக்குச்சு அப்படின்னா அண்ணாவையும் பெரியாரையும் பத்தி பேசும்போது நேரம் இறக்கி வந்துட்டு இருக்கோம். நாடை விட்டு நாங்க இருக்க முடியாது, நீங்க நடத்திக்கங்க, இது உங்க கொள்கை, நாங்க இது நேரடியான எதிர்ப்புள்ளவங்க. தந்தை பெரியார் செஞ்சது என்னன்னு தெரியும், அண்ணா செஞ்சது என்னன்னு தெரியும், அதை எங்களுக்கு நீங்க கத்துத்தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிமுக. அதை அவங்க செய்யல, சிரிச்சுட்டு மேடையில உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷன்ல ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன்ல அவங்க கலந்துக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி, இல்லாத எல்லா மணியும். அப்ப அதுல முன்ன அதை வந்துட்டு இது வரைக்கும் எடப்பாடி கட்டிக்கல, விளக்கமும் தரல. புரியுதுங்களா? முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனை வந்துட்டு தொடங்கி வச்சாரு, ஒரு ஊர்வலத்தை தொடங்கி வச்சாரு அப்படின்றதுக்காக ஒரு அதிமுக கன்னியாகுமரி அதிமுக பொறுப்பாளர் ஒருத்தர் கட்சி விட்டு நீக்கிறாரா இல்லையா? எப்பயும் சைலண்டா இருக்காரு. நீக்கிறனும் இல்லையா? ஏன் நீக்கல? சார், முன்னாடி கூட்டணியுடைய முறிவுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி அதிமுகவினுடைய கட்சி தலைவர்களை வந்து அவதூறா பேசுறாங்கன்றதுனாலதான் அந்த கூட்டணி முறிவே பாஜகவுக்கும் அதிமுகவும் இருந்தது. இப்போ இதன் காரணமாக ஏதாவது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2026 இன்னும் நெருக்கமா போயிடும். சரி சரி. ஏன்னா இந்த தேர்தலுக்குள்ள வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த தேர்தல் யுக்திகளை கையாண்டு அமித்ஷாவால தங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியும்னு எடப்பாடி நம்புறாரு. அவருடைய கட்சி அவர் நம்பல, அவரு அமித்ஷா நம்புறாரு. அவ்வளவுதான். அதுதான் இந்த கூட்டணிக்கான அடிப்படை. எனவே எடப்பாடியோட இருக்கிறவங்களும் அதே மாதிரியான ஒரு சிந்தனை உடையவங்க தான் அப்படின்றது இந்த நிகழ்வுகளிலிருந்து வெளிப்படுது. சார், இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுதான் இப்போ அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்ற அடிப்படையில மற்ற கட்சிகளை வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறதாக செய்திகள் வருது. அந்த வகையில இப்போ விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவனிடையும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் கிட்டையுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட நாங்க கொடுக்கறதுக்கு தயார், நீங்க திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாக சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை, அது பாசிபிளா? வித்தியாசமானது. அவங்க விஜய வந்துட்டு அணுகுறாங்க. விஜய் எழுக்கணும்னு பாஜகவும் விரும்புது, எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு, அது உண்மை. ஆனா விஜய் அந்த பக்கம் போனாருன்னா அவருடைய அரசியல் இருக்காது, அது முடிஞ்சு போயிடும், அது அவருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த வருகின்ற தேர்தலில் வந்துட்டு போட்டியே தாவேகாக்கும் திமுக கிடையில தான் அவர் முதல்ல அறிவிச்சாரு, முடிஞ்சு போச்சு. திருமாவளவன்லாம் வந்துட்டு எந்த விதத்திலையும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கோ வரமாட்டாரு. பாஜக இல்லைன்னா போயிருப்பாரு சார். அப்போ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பாஜக இல்லைனாலும் அதிமுகவை நிராகரிச்சிருப்பாரு. அதுக்கான இந்த பாஜக வந்துட்டு இந்த அதிமுக வந்துட்டு பாஜக விட வேறுபட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி அற்றவர் அல்ல திரும்ப, அவருக்கு நல்லது. ஓகே சார். இந்த முருகர் மாநாட்டுல கூட மறைமுகமாக விசிகவை வந்து நிறைய இடங்கள்ல விமர்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது முருகரை வந்து யாருனாலும் ஈஸியா கேலி செஞ்சிட முடியுது, இந்துக்களையும் ஈஸியா கேலி செய்ய முடியுது, ஆனா அது ஏன்னு கேள்வி கேட்டா மத சார்பின்மைன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. சமீபத்துல மத சார்பின்மை மாநாடும் நடத்தி முடித்தவர் பவன் கல்யாணை பத்தி நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல அரசியல் பேசக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அந்த அரசியல் அறிவு முதிர்ச்சி அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். இப்ப அண்ணாமலை அவர்களும் வந்து திருமாவளவனை தான் விமர்சனம் பண்றாரோன்னு ஒரு கேள்வி இருக்கு. திருநீரை வந்து சமீபத்துல அழிக்கிற மாதிரியான ஒரு காணொளி வந்தது. ஸோ திருநீரை அழிப்பாங்க, அதுக்கப்புறமா தேர்தல் வரும்போது மக்கள் கிட்டேயே இந்துக்கள் கிட்டேயே வந்து வாக்கு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ திருநீரை அழிக்கிறதுன்ற மாதிரி இப்போ இவரை தான் விமர்சனம் பண்றாங்க. முன்னாட்டம் அவர் நடிக்க தயாரா இல்லை,
ஓகே. சரி இப்போ நீங்க வந்து பட்டை அடிச்சுக்குவீங்க, ம். சாட்டையில அடிச்சுக்குவீங்க, எதை வேணா நீங்க அடிச்சுக்குவீங்க. அந்த மாதிரிலாம் வந்து திருமாவளவன் நடிக்க மாட்டாரு. ம். அங்க மதிக்கிறவங்கள மதிச்சாரு. வெளியில வந்துட்டு தன்னுடைய கொள்கை எப்படி அவர் நிக்கிறாரு, அவ்வளவுதான். ம். அவர் நெத்திர யாராவது போட்டு இது பண்ணாங்கன்னா அப்படி தடுக்கிறது இல்லை. இப்போ மோடியை முஸ்லீம்கள் வந்து சந்திச்சாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தொப்பி போட முயன்றாரு, மோடியை தட்டி விட்டாரு. அது திருமாவளவன் செய்ய மாட்டாரு. அதுக்காக தொப்பியை போட்டுவிட்டு அலையவும் மாட்டாரு. ம். சோ எந்த இடத்துலயும் திருமாவளவன் நடிக்கவும் மாட்டாரு, இன்னொருத்தர் அவமதிக்கவும் மாட்டாரு. ஐயா தந்தை பெரியார் வந்துட்டு இதே குன்றக்குடி அடிகளாரோட மாநாட்டில் கலந்துட்டு இருக்கிறாரு, மதிச்சிருக்கிறாரு. அவங்க கொள்கையோட இருந்திருக்காங்க. இது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் திருமாவளவனுடையதும். இவராட்டம் நடிக்கிறதுல பட்டம் போட்டுக்கிட்டு இப்ப சீமா நடிக்கிறார் இல்லையா, அப்படிலாம் வந்துட்டு நடிக்கக்கூடியவர் அல்ல திருமாவளவன். ஓகே சார். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுல திமுகவை விமர்சனம் பண்றாங்கன்னா எப்பவுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ விசிக கட்சியை வந்து தொடர்ந்து இப்ப சமீபத்துல விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, விசிக மேல என்ன பிரச்சனையா இருக்கும்? தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு பாஜகவினுடைய அந்த பாசிச கொள்கையை எதிர்க்கக்கூடிய முதன்மையான கட்சி. அப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாம். அவங்கதான் முதல்ல கொள்கை அடிப்படையில் நாங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூற்ற விட மாட்டோம், பாஜகவுடைய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, அது சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, பெண்ணுரிமைக்கு எதிரானது, தொழிலாளர் நலனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே எதிர்க்கக்கூடிய, மாநாடு போட்டு எதிர்க்கக்கூடிய, இப்போ மதச்சார்பற்ற ஒரு பேரணியை நடத்துறாங்க. யாருக்கு எதிரானது? அப்போ அதுதான். அதனால பிசிகா வந்துட்டு அவங்க விமர்சிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா பிசிகாவுடைய ஓட்டு வந்துட்டு கன்சாலிடேட்டடா அப்படியே ஒரு கூட்டணிக்கு போகுது. அப்படி இதுக்கு யாராலையும் கொண்டு வர முடியல. ஒரு இடத்துல பாமக அப்படி கொண்டு வந்தாங்க, வன்னியர்களுடைய ஓட் பேக் அப்படியே இருக்கிற கூட்டணி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களால முடியல. ஆனா திருமாவளவன் அது முடியுது. காரணம் என்னன்னா அந்த கொள்கை பற்று, அந்த நிலைப்பாடு, அதுல ஒரு உறுதியா நிக்கிறது. ஓகே சார். இந்த மாநாட்டுல இப்போ நடந்த மதுரையில நடந்த பாஜக நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுல வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா திருப்பரங்குன்ற மலை, அதனாலதான் மதுரையில நடத்துனாங்களோ அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த பிரச்சனைக்கு பாஜக வந்து அதுக்கு வித்திடுறாங்க அப்படின்னா அதுக்கு இடம் கொடுத்தது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து எப்பவுமே வந்து செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து இவங்க சொல்றாங்கன்ற ஒரு காரணத்தினால காவலர்கள் வந்து அந்த இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தினாங்க. அது ஏன் பண்ணிருக்கணும்? அப்போ அந்த இடத்துல வந்து தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அந்த இடத்துல அவங்க முயற்சித்தது என்ன அப்படின்னா, அங்க மேல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை வச்சுக்கிட்டு அந்த மலைக்கு அவருடைய பேரால் அழைக்கப்படுகிறதுன்ற ஒரு பொய் சொன்னாங்க பாஜக. அந்த இடத்துல எப்படி ஒரு இஸ்லாமியருடைய சமாதி அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க, புரியுதுங்களா? ஆனா அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலங்காலமா நாங்க ஒத்து வாழறோம், அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுடைய வழிபாடுகள்ல நாங்களும் பங்கேற்கிறோம், சாப்பிடுறோம், அதே மாதிரி நாங்க எங்களுடைய கோயிலுக்கும் நாங்க போயிட்டு வரோம், அதனால எங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நீங்க வந்துட்டு பிளவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிரான ஒரு மக்கள் ரொம்ப அமைதியா அந்த புரட்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதான் அவங்களுடைய பெரிய தோல்விக்காரன் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல அவங்க தோற்றுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, எச் ராஜா சொல்ற மாதிரி அங்க ஒரு அயோத்தியை உருவாக்கணும்னாரு. அங்க அயோத்தியும் உருவாக்க முடியல, ஒன்னும் உருவாக்க முடியல, தோத்து போயிட்டாங்க. இதான் உண்மை. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆனா இந்த மாநாட்டு இப்போ நடத்தக்கூடிய மாநாட்டுக்கே பெர்மிஷனே கொடுக்காம கூட இருந்திருக்கலாமே, அதையெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம். பாஜக பார்த்து பயப்படுறாங்க, ஏதோ எங்க நம்மள ஹிந்துக்கு அகேன்ஸ்டா இருக்க கட்சின்னு திமுக சொல்லிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்களே, அப்படியா? மறுபடியும் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது கோர்ட்டு, போலீஸ் எதிர்க்குது. தடை கேட்டா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி திமுக தடை கேட்கலையா அப்படிலாம் சொல்றோம். போலீஸ் தான் கேட்கும், போலீஸ் தான் சொல்லுவோம், அரசு கேட்காது. அரசு கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, போலீஸ் கிட்ட தானே கேட்டாங்க. அப்ப போலீஸ் என்னென்ன இஷ்யூஸ் வரும்ன்றது அவங்க சொல்றாங்க கோர்ட்ல. கோர்ட்டுக்கு அதுக்காக கண்டிஷன் எல்லாம் போட்டுச்சு. அந்த கண்டிஷன்லாம் அவங்க மீறினாங்க. அரசியல் மாநாடு நடத்தக்கூடாதுங்க, அரசியல் மாநாடாக நடத்திருக்காங்க, அரசியல் மாநாடாக அதை நடத்துறாங்க. தட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. ஸோ அது தனியா போலீஸ் வந்துட்டு பண்ணிட போகுது. ஆனா பர்மிஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் வந்துட்டு நீதிமன்றம் தொடர்புடையதுதான், அரசு எதையுமே அரசு அனுமதிக்காது. எந்த ரிலிஜியஸ் ஃபங்க்ஷனையும் அரசு அனுமதிக்காது. அரசு அப்படின்றது என்ன? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி போலீஸ். சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் எல்லாருடைய வீட்லயுமே வந்து இப்ப முருகரை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அவங்களுடைய வீட்லயே சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. ஹச்ராஜா அவர்கள் எப்படி அயோத்தி மாதிரி இங்க நடக்கும்னு சொல்றாரோ கிட்டத்தட்ட அதே தான் வந்து இவரும் சொல்றாரோன்னு இருக்கு. இப்போ ஹச்ராஜாக்கு நிறைய கண்டனம் மனதும் எழுந்தது. அண்ணாமலை அவர்களுடைய பெருசா யாரும் கவனிக்கலையா அப்படின்றது? யாரும் கண்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், பூஜை அறையில எது இருக்கணும், டாய்லெட்ல எது இருக்கணும்,
சமையலறையில எது இருக்கணும், படுக்கையறையில எது இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய பெரும் பிரச்சனையே தமிழ்நாட்டு மக்களினுடைய உளவியல் தான். அது சமூக அரசியல் உளவியல். அந்த உளவியல்ல வந்துட்டு யாருக்கு எங்க கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். பாஜக காரங்களுக்கு ஒரு முஸ்லீமோட ஒரு கடையில போட்டு துணி வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முஸ்லீம் கடையில பொருட்கள் வாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஹலாலா அப்படிலாம் போட்டிருந்தாங்கன்னா கறி வாங்காதுன்னு சொல்லுவாங்க. மீன் கடைக்கு போகாது, இதுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டை கடைபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் பாஜகக்காரன் கூட கடைபிடிக்கிறானான்றது தெரியாது. அந்த ஒரு ஆள் கூட கிடையாது. அண்ணாமலை கூட கடைபிடிக்க மாட்டாங்க. போயிட்டு அவருடைய கொண்டாட்டிக்கிட்ட வேணா பேட்டி எடுத்து பாருங்க. அதெல்லாம் என் புருஷன் மேடையில பேசுறாரு, அவ்வளவுதான். இங்க நான் எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழ்வாங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுடைய உளவியல் அந்த மாதிரி. இந்த உளவியலுக்கு எதிராக தான் பாஜக வந்துட்டு முற்றாங்க. தன்னை தமிழர்கள் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களை இந்துக்கள் அப்படின்னு மாத்த பாக்குறாங்க பாஜக. அதான் இப்பவும் சொல்றாங்க, இந்துக்கள் ஒரு வாக்கு சக்தியாக வெளிப்பட வேணும். அப்படி வெளிப்பட்டாங்கன்னா தங்களை இந்துன்னு நினைச்சாங்கன்னா அவங்க பாஜகவுக்கு வந்துருவாங்கன்றது அவங்களுடைய நினைப்பு. அதுதான் நிறைவேறாத இருக்கு. அதனால அவர் இப்படி எல்லாம் சொல்றாரு, சூர சம்ஹாரம் நடக்கும் என்னென்னோ சொல்றாரு. முதல்ல இவருடைய சம்ஹாரம் வந்துட்டு போன மக்களவை தேர்தலில் நடந்துச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல. ஒரு கூட்டணியோட இருந்து கூட 4 ஒரு சீட்டை ஜெயிக்கிறாங்க. தனிச்சு ஒரு தொகுதியில பாஜக ஜெயிக்க முடியுமா? இந்த கூட்டணியில என்ன நினைக்கிறீங்க சார்? இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க, அதிக தொகுதி எல்லாம் கேட்கறா போறதா சொல்றாரு. கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிடைச்சாங்கன்னா நிறைய கேட்பாங்க. அதனால அவங்க கேட்டுக்கிட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, தனிச்சு உங்களால தமிழ்நாட்டுல பெற்ற வாக்குகள் வந்துட்டு வெறும் 5% தான். இதை தாண்டி உங்களுடைய பலம் கிடையாது. நீங்க எந்த பேசுனா என்ன, இதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலம். அதனால்தான் அண்ணாமலையினுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே தமிழ்நாட்டுல எந்த விதமான ரியாக்ஷனுமே இருக்காது. அண்ணாமலையுடைய கருத்துக்குன்னு ஒரு எதிர்கருத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் யாரையாவது திட்டினாரு, யாரையாவது வசம் பண்ணாருன்னா ஒரு எதிர்கருத்து வரும். ஆனா அவருடைய கொள்கை ரீதியான கருத்துக்களுக்கு எல்லாம் யாரும் செவிசாய்க்கவே மாட்டாங்க. ஓகே சார், இன்றைக்கு அரசியல் சூழல் குறித்தும் அதிமுகவினுடைய அந்த சலசலப்பு இது குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.